நான் பண்ண தப்பை நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. என்னோட அறியாமையால் நான் இப்படி ஒரு ஸ்கேமில் போய் மாட்டிட்டேன். நான் ஏன் இதை ஸ்கேம்னு சொல்கிறேன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. இது என்னோட 3rd ஸ்டாலு, நான் பே பண்ணி பண்ணுற ஸ்டாலு. இந்த இடத்துல எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸு அண்டு பார்த்தீங்கன்னா அந்த என்டர்பிரைசஸ் கிட்டேருந்தே எனக்கு கிடைச்சிது. அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். நான் லாஸ்ட் டைம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஐடியில் லாஸ்ன்னு, அவங்கக்கிட்ட ஆக்சுவலி 2 நாள் தொடர்ந்து நான் போட்டிருந்தேன் ஐடியில். எனக்கு ஃபஸ்ட் டேவே அப்படி ஆனதுக்கப்புறம் செகண்ட் டே எனக்கு ஐடி ஸ்டால் வேண்டாமன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பரவாயில்ல மேம், நீங்கள் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் வந்து நான் காலேஜில் போடுறேன், அதை நான் வந்து ரீஷெடியூல் பண்ணி தரேன்னு ரொம்ப கைண்டாக நடந்துக்குனாங்க. ஆனால் அந்த கைண்ட்னஸ் கூட இவங்ககிட்ட கிடையாது எனக்கு. ஆக்சுவலி இங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு செகண்ட் டைம் ஸ்டால் போட்டு சரியாக போகலன்றதுனால நான் இவங்ககிட்ட சொன்னேன், மேம் எனக்கு இது ஐடி ஸ்டால் வேண்டாம் மேம், நான் கொடுத்த பேமெண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க, எனக்கு ஐடி ஒத்து வராது அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை இங்கே நிறைய வாக்கிங்ஸ் வரும், நீங்கள் நம்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க வார்த்தையை நம்பி நானும் புக் பண்ணிவிட்டேன். ஃபுல் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் பாஸ்லாம் அனுப்பிட்டதுக்கப்புறம் அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அனுப்புகிறாங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இந்த ஃபுல் பேமெண்ட்டு அப்புறம் இந்த வந்து மோனோபோலி கிடையாதுன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம மோனோபோலின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்மள மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கவங்க நிறைய பேர் போட மாட்டாங்க, நமக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஆனால் மோனோபோலி கிடையாதுன்னா நம்மள மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கவங்க 4-5 பேர் இருப்பாங்க. அதே இடத்து மாதிரி தான் அந்த இடத்துலையும் இருந்தாங்க. பட் அதனால் எனக்கு வந்து சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போச்சு, அந்தளவுக்கு கிடையாது. ஐடி ஃபீல்ட்னாலே அக்சசரிஸ் அந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் நிறைய போக மாட்டேங்குது. ஏன்னா நான் 2 இடத்துல அனலைஸ் பண்ணிட்டேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அவங்க பேமெண்ட்டு நான் அதிகமாக இருக்குது மேம், கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு கூட, இல்லைம்மா இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல போய் ஸ்டால் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அங்கே ஆஃப் பேமெண்ட்டும் வாங்கியிருக்காங்க, ஒரு டேபிளுக்கு வாங்கியிருக்காங்க. அந்த ஆப்ஷன் அவங்க சொல்லவே இல்லை. அப்புறம் முடிச்சுட்டு வந்து அவங்கக்கிட்ட கேட்குறேன், ஆமாம் அந்த ஆப்ஷன்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது, நீங்கள் தான் கேட்டிருக்கணும், ஒரு டேபிள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கணும்னு சொன்னாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே ஸ்டால் போடுறேன், எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸ்டால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது மேம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஜென்ரலாகவே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நம்ம பே பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனி சைட்லேருந்து அனுப்புவாங்க. இவ்வளோலாம் இருக்குது மேம், இதெல்லாம் ஓகேனா நீங்கள் ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. இவங்க ஃபுல் பேமெண்ட் அனுப்புறதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அனுப்புகிறாங்க. இவங்க சைடில் என்னென்ன இருக்குன்றதை நாமளே தெரிஞ்சுட்டு போகணுமா. இப்போ இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா, என்ன மாதிரி அறியாமல் தெரியாமல் யாருமே போய் இதில் மாதிரி ஸ்கேமில் விழுந்துடாதீங்க, எல்லாம் தெரிஞ்சு பண்ணுங்கள். ஏன்னா ஈவெண்ட் சைட்லேருந்து யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம். இவங்க ஈவெண்ட் சைட்லேருந்து எதுவுமே சொல்லவே மாட்டாங்களாம். அவங்கக்கிட்ட போடுற நிறைய பிளானர்ஸ், அதான் வெண்டார் வந்து கடைசியில் பேமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் தான் நாங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அனுப்புவேன்னு சொல்கிறாங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் முன்னாடியே அனுப்பணுமா, இல்லை இவங்க சொல்கிற மாதிரி தான் கடைசியாக அனுப்புவாங்களான்றதை கரெக்டாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் என்ன மாதிரி யாரும் இந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இந்த இதுவுமே எனக்கு லாஸ்ட்டில் தான் போச்சு.